Hey guys, welcome back to the video. So எல்லாருக்கும் happy Republic Day. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து chatGPT, the OpenAI அந்த டூல் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதில் என்னென்னலாம் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. நான் வந்து ஒரு பாஸ்ட் 2 வீக்ஸாக என்னோட டெய்லி ஒர்க்குக்குமே வந்து ஐ எம் ட்ரைங் டு யூஸ் chatGPT. ஸோ நான் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறேன், அண்ட் தென் என்ன மாதிரியான எக்ஸ்பேன்ஷன்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அண்ட் இது வந்து நம்மளோட வேலையை பறிச்சிருமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தான் நம்ம வந்து டீட்டெயிலாக நீ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். chatGPT அப்படின்னு என்ன பார்க்க முன்னாடி நம்ம நார்மலாக என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னா, எனிதிங் டு சர்ச், ஏதாவது ஒன்று தெரில அப்படின்னா டிஃபால்ட்டாக கூகுள்கிட்ட போவோம். அண்ட் தென் கூகுளிலிருந்து we will take multiple ways, எய்தர் ஒரு இமேஜ் கிடைக்கலாம், ஆர் பிளாக் ஆர்டிகல்ஸுக்கு கொண்டு போகலாம், ஆர் யூடியூப் வீடியோஸ்க்கு போகலாம். ஸோ இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டு டாக் மோர் அபவுட் அட்வான்டேஜ், ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன அட்வான்டேஜ்னால் லைக் plenty ஆஃப் ரிசோர்ஸ் கிடைக்கும், மோர் கைடன்ஸ், மோர் யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஈவன் நம்மளோட யூடியூப் சேனலுமே வந்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் இட். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் மோர் டைம் கன்சியூமிங். ஸோ லெட்ஸ் எனக்கு வந்து ஒரு மைனர் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கூட ஐ நீட் டு ஸ்பெண்ட் மை டைம் டு கோ த்ரூ லைக் மல்டிபிள் பேஜஸ் போய் பார்க்கணும், ஆர் மல்டிபிள் செகண்ட்ஸ் ஆர் மல்டிபிள் ஹார்ஸ் வந்து ஐ நீட் டு இன்வெஸ்ட் ஆன் இட், அந்த ஒரு இண்டிவிஜுவல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கரெக்டான வேலிடான இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷில் இருக்கும். ஆஸ் யூ குட் சி லைக் ஈவன் நம்ம யூடியூப்லேயே வந்து தமிழ் AWS வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜ் பேஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆர் இன் இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையவே உண்டு. அதே மாதிரி ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ ப்ரோகாஸ்டினேஷன்னா நம்ம வந்து உட்காருவோம், ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைப்போம், அண்ட் தென் இட் வுட் டேக் அஸ் டு சம் அதர் வீடியோஸ், ஆர் அந்த வீடியோலேருந்து வீடியோ ஹூக் மாதிரி கொண்டு போயிட்டு நம்ம ஏதோ ஒரு இது ஆரம்பிச்சிருப்போம், பட் வி வுட் எண்ட் அப் ஸ்பெண்டிங் அவர் டைம் ஆன் சம் அதர் திங். ஸோ அந்த மாதிரியான லீட் பண்ணுறதுக்கான சான்சஸ்மே அதிகம் when we are using Google as a search engine. Same way we also see a need of mentor. ஸோ நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அந்த டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இப்போ தான் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். லெட்ஸே நான் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கணும், Node.js கற்றுக்கணும், வேர் டு ஸ்டார்ட் அப்படிங்கும்போது நம்ம அந்த மென்டராக ரைட்டாக சூஸ் பண்ணணும். வெறும் கூகுளிங் வச்சு மென்டரிங்ஸ் வச்சு பண்ணலாம், பட் ஹவ் அக்யூரேட் ஆர் ஹவ் வேலிட் இட் பி அப்படிங்கிறது இட் கேன் பி அ டவுட் ஆஃப் கொஸ்டின். இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் இந்த chatGPT அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த OpenAI மூலயமா அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கிரேட் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த chatGPT வந்து நம்ம டெக்னிக்கல் பர்ஸ்பெக்டிவில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வி கேன் ஆல்சோ யூஸ் இட் ஃபார் லைக் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். வில் ஷோ சம் எக்ஸாம்பிள்ஸ் as well. chatGPT அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் கைஸ். ஸோ வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு வீடியோவோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் டெக்ஸ்ட் பேஸ்ட். அண்ட் தென் ஆல்ரெடி அவங்க வந்து 2021 வரைக்கும் ஒரு இன்புட் டேட்டா செட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து query பண்ணி எது வேலிடாக இருக்கோ அதை எடுத்து நமக்கு வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியராக என்ன பாயிண்ட் வேணுமோ அது மட்டும் கொடுக்குது. அதுதான் அதோட மெயின் வேலை. ஸோ யூ குட் சி இட்ஸ் மோர் ஆன் தி சேட் பேஸ்ட் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் கிரியேட் அ நியூ சேட், அண்ட் தென் நம்ம ஒரு ஃப்ரெண்டு எப்படி கேட்போமோ யூ கேன் ஆஸ்க் ஃபார் இட். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே ரைட் சாங் ஆன் Techpechu, great Tamil YouTube channel on cloud. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு சேனல் கூட எழுதிருக்கும். ஸோ யூ கேன் சி லைக் Techpechu spreading knowledge far and wide, in the cloud we all abide, with videos that educate and guide, we will make sure always up to date. நல்லா கைஸ். ஸோ கோரஸ் Techpechu சேனல் we all love, the future is the cloud above, we will help you navigate the thrive, Techpechu channel that keeps you alive. Why? So இந்த மாதிரி you can play with it, like you can ask for it. So you can see, maybe we can declare it as our இந்த சேனல் இதுவாக கூட போடலாம். ஸோ if any singers there, comment below, we will make a video on this one, right? So இந்த மாதிரி we can create, ask it to write a rap song, or இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு கூட we can do it, or you can also ask it to write a article கூட நம்ம எழுத சொல்லலாம். You can create a separate chat window for it and say write article on let's say AWS for 3-year-old kid. So it's going to explain you as if நீங்கள் வந்து ஒரு 3-year குழந்தை மாதிரி வந்து it will make a critical for it. ஸோ வந்து ரொம்ப காம்பனண்ட்லாம் யூஸ் பண்ணாமல், டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் it can try to make it simplify for you guys. ஸோ இந்த மாதிரியான பல ஆப்ஷன்ஸ் வந்து you can do it. இது எல்லாமே வந்து டெஸ்ட் பேஸ்ட் தான், ரைட்? இட்ஸ் நாட் வீடியோ பேஸ்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. லைக் டெக்ஸ்ட் பேஸ்ட் சேட் ஆப்ஷன்ஸில் இதை நான் வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது
ஸோ நம்ம டெராஃபார்ம்லாம் எழுதுவோம் இல்லையா. ஸோ டெராஃபார்ம்லாம் எழுதுறதுக்கு மாடியூல்ஸ் எழுதுறதுக்குலாம் கூட வந்து we can ask it to write. So it's doing a tremendous job. So if you see like write Terraform, let's say module for EC2, yeah. So then what it does is it's going to write as a Terraform ஒரு மாடியூல் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறதா. It will give us an skeleton diagram. ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கேன் சேஞ்ச் யூ ஆஸ் பர் யுவர் ரெக்யர்மெண்ட் கூட நம்ம போய்க்கலாம். ஸோ வி டோன்ட் நீட் டு கோ அண்ட் ரெஃபர் மல்டிபிள் டாக்குமெண்டேஷன்ஸ், மல்டிபிள் பேராமீட்டர்ஸ், என்ன இன்புட் தரணும் அதெல்லாம் இல்லாமல் இட்ஸ் மேக்கிங் அஸ் அன் லைஃப் ஈஸி, ரொம்பவே ஈஸியாகுது யூஸிங் திஸ் டெராஃபார்ம் திங். ஸோ இதுலேயே வந்து இஃப் யூ வாண்ட் டு ஏதாவது ஒரு செப்பரேட்டாக ஒன்று தெரியல அப்படின்னா கூட இது நம்ம வந்து கூகுள் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு ஐ கேன் சே லைக் ஹவு டு import S3 in Terraform. ஸோ தென் அது வந்து அந்த S3யோட ஸ்னிப்பட் என்னவோ அது கூட கொடுக்கும். வேறல்ஸ் நம்ம வந்து வெப்பேஜில் போய் தேடணும் அப்படின்னா இந்த Terraform இம்போர்ட்ங்கிற கமாண்ட் வந்து கடைசி லைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இஃப் ஐ சி ஷோ யூ ஸோ Terraform AWS S3 and you could see டாக்குமெண்டேஷனில் அந்த லைன் வந்து இட்ஸ் அட் தி பாட்டம் ஆஃப் த பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இஃப் யூஆர் ஃபஸ்ட் ஒன், நீங்கள் இப்போ தான் வந்து டெராஃபார்ம் டாக்குமெண்டேஷனே பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லைனை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து இட் ஸ்பெண்ட் லைக் 5 minutes or 10 minutes எடுக்கும். வேறல்ஸ் வித் திஸ் சேட் ஆப்ஷன் இட் கிவ்ஸ் யூ கிறிஸ்டல் கிளியர் ரிசல்ட்ஸ். உடனே வந்து லைக் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் வித் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இட்ஸ் ஹெல்பிங் அஸ் இன் அ லாட். சேம் வே இன்னொரு மேஜர் பேரியர் நான் சொல்லியிருந்தேன், இட்ஸ் லாங்குவேஜ் பேரியர், ரைட். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம தேடுறோம், எல்லா டாக்குமெண்டேஷன்ஸுமே இதில் இருக்குது, இங்கிலீஷில் தான் இருக்குது. வேறல்ஸ் எனக்கு வந்து இங்கிலீஷ் அதில் கம்ஃபர்டபுள் கிடையாது, நான் தமிழில் தேடணும் அப்படின்னா ஸோ இஃப் யூ ஆஸ்க் இன் தமிழ், ஸோ அது என்ன ஆக போகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் அஸ் தமிழ்லேயே வந்து நமக்கு ஆன்சர் வந்து கொடுக்க போகுது. ஸோ இன்கேஸ் வந்து நமக்கு தெரியல, லாங்குவேஜ் பேரியர் இருக்குது அப்படின்னா கூட வி கேன் யூஸ் இட். ஓகே. ஸோ இதில் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இது வந்து நேட்டிவ் ஹியூமன் லாங்குவேஜில் பேச ட்ரை பண்ணுது. ஸோ நம்ம எப்படி ஒரு கான்வர்சேஷனில் இப்போ லெட்ஸே வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்குறேன், அந்த நீங்கள் சொல்கிறீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கலி மீன்ஸ் நான் உங்களோட ஊர் என்ன அப்படின்னு தான் கேட்குறேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் நம்மளோட ப்ரீவியஸ் கான்வர்சேஷனை பேஸ் பண்ணி ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ உதாரணத்துக்கு எக்ஸ்பிளைன் டெராஃபார்ம், உதாரணமாக எக்ஸ்பிளைன் டெராஃபார்ம் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு ஜென்ரேட் அஸ் சம் XYZ திங். ஸோ அதுக்கப்புறமா ஐ கேன் ஆஸ்க் ஃபியூ மோர் திங்ஸ் டெராஃபார்ம் பற்றியே நான் வந்து கேட்கலாம். அண்ட் தென் இட்ஸ் கோயிங் டு கிவ் அஸ் அ ஃபாலோ அப். ஸோ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் ப்ளீஸ். ஸோ தென் இட் நோஸ் நான் வந்து டெராஃபார்ம் பற்றின எக்ஸாம்பிள் தான் கேட்குறேன் அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால தான் வந்து இது இண்டிவிஜுவல் சேட் விண்டோவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சேட் வந்து ட்ரிகர் பண்ணுறோமோ அதோட முன்னாடி கொஸ்டினை வச்சு அது ஃபாலோ அப் ஆன்சர்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு டேக் அஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி கிரேசி திங்ஸ். ஸோ இது வந்து வி கேன் ஆல்சோ யூஸ் இட் அஸ் அ மென்டராக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு ஸோ லெட்ஸ் சே give me study plan for give me let's say 90 days study plan for AWS solution architect professional. ஸோ நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு ஜென்ரேட் அஸ் அந்த AWS சொல்யூஷன் ப்ரொஃபஷனலுக்கு என்ன கரிக்குலம் இருக்குது, அந்த கரிக்குலமுக்கு டாபிக் வைஸ் வந்து week 1 week 2 அந்த மாதிரி வந்து இட் வில் ஜென்ரேட் அண்ட் ப்ரொவைட் அ ரஃப் டிராஃப்ட். ஸோ இதை நம்ம வந்து ஒரு பேஸ் லைனாக வச்சு கூட படிக்க ஆரம்பிக்கலாம். சேமே வந்து நமக்கு ஒரு புது டெக்னாலஜியே தெரியல அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே வந்து ப்ரீ ரெக்வசிட் ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட் லெட்ஸே ஆர் Node.js. ஸோ தென் இட் சேஸ் என்னென்னலாம் வந்து Node.js கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஆஸ் அ மென்டரை லிட்ரலி வந்து எல்லாமே சொல்லும். ஸோ இட்ஸ் மேக்ஸ் அஸ் மோர் ஈஸி. ஸோ இதில் நீங்கள் வந்து கேன் ஆஸ்க் ஃபார் லைக் ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுக்கலாம். அதாவது படிக்கிறது வந்து ஏதாவது ரிசோர்ஸ் மெட்டீரியல் சொல்லு, ஸ்டடி பிளான் சொல்லு, அந்த மாதிரியான ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு ஸ்டடி பிளான் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஈவன் நீங்கள் வந்து ஒரு மாக் எக்ஸாம் மாதிரி எழுதணும் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கேன் ஆஸ்க் கிவ் மீ சாம்பிள் கொஸ்டின்ஸ் ஃபார் AWS சொல்யூஷன் அட்ரஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து can ask for it. ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களோட இமேஜினேஷன் தான் வந்து உங்களோட லிமிட்டே இதில். ஸோ இது வரைக்கும் நான் மெயினாக இப்போ ரியல் டைமில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஏதாவது டெராஃபார்ம் மாடியூல் எழுதணும் ஆர்
ஏதாவது குயிக்காக ரெஃபரன்ஸ் லிங்க் எடுக்கணும், என்னோடய ஸ்டடி பிளான்க்கெலாம் வந்துட்டு ஐம் ஸ்டார்டட் யூஸிங் திஸ். இது இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் இருக்குது. அப்பப்போ இந்த மாதிரி ஃபன்னாக ரேப் சாங் எழுதுறது அந்த மாதிரி கூட என்டர்டைன்மெண்ட் கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் கான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற இன்புட் டேட்டா எல்லாமே வந்துட்டு 2021 இருக்கிற இன்புட் டேட்டா. ஸோ இப்போ அதுக்கிட்ட போய்ட்டு கரண்ட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிள் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ 21 வரைக்கும் லட்சே ஏதோ ஒரு 01 இருக்குது, 22லேருந்து 02 ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா இது நமக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு 2021 வரைக்கும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். ஸோ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ நம்ம மேனுவலாக அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக அப்படின்னு என்ஷூர் பண்ணிக்க வேண்டியது நம்ம கடமை. ரெண்டாவது, இட்ஸ் மோர் ஆன் டெக்ஸ்ட் பேஸ்ட். ஸோ ஏதாவது ட்யூட்டோரியல் பார்க்கணும் அந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னா இட் கான் பி அ பெஸ்ட் பிளேஸ். பட் ஏதாவது குயிக் இன்ஃபர்மேஷன் வேணும், நமக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, பட் கூகுள் பண்ணி லிங்க்கெல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு குயிக் கிளாம்ஸ் பார்த்தா எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் தென் as I told, it's not 100% reliable, which means ஏதாவது ஒரு ட்ரெண்ட் வந்து 21க்கு அப்புறமா மாறி இருக்குது அப்படின்னா அதுக்கு தெரியாது என்ன மாறி இருக்குன்னு. ஸோ இட்ஸ் நாட் 100% ரிலேபிள், பட் 2021 இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வச்சு இட்ஸ் மேனேஜ் டு ஜென்ரேட்டிங் திங்ஸ். ஓகே, ஸோ எல்லாருக்குமே ஆல் ஓவர் இன்டர்நெட் ரொம்ப காமனாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, கேன் இட் ரீப்ளேஸ் ஹியூமன் ஒர்க்? ஸோ இஃப் ஐ ஆஸ்க் மீ, ஸோ வந்து it can do it. So obviously like if it's going to evolve more, கண்டிப்பாக வந்து we can automate many stuff. ஸோ ஹியூமன் ஒர்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. பட் என்ன டைப் ஆஃப் ஹியூமன் ஒர்க்ஸ்னு பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி மோர் ஆன் தி குவான்டிட்டேட்டிவ். அதாவது வந்து இப்போ வந்து ஒரு 50 மாடியூல் எழுதணும், 100 மாடியூல் எழுதணும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி மோர் ஆன் ரிப்பீட்டட் ஒர்க். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேஷன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இட்ஸ் a phase of automation. So it can give human a chance to focus more on quality of work. quality workல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஹை டிமாண்டிங் குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் வந்து we can leave it to AI அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னு கூட சொல்லலாம். ஸோ வித்தவுட் பேனிக்கிங், ஸோ நம்மளும் வந்து இந்த AI ட்ரெண்டோட அடாப்ட் ஆகிட்ட ஸ்டார்ட் யூஸிங் இட் இன் யுவர் ரியல் லைஃப். ஸோ இது வந்து எப்படிலாம் எவால்வ் ஆகுது, எப்படி வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இதை யூஸ் பண்ணி நம்ம கேரியரை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம், எப்படி வந்து நமக்கு சாதகமாக வி கேன் யூஸ் திஸ் அப்படின்னு யோசிச்சு பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி அண்ட் ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ முன்னாடியிலேருந்து இப்போ ஆஸ் அ ஹியூமன் வேர் எவால்விங், ரைட்? ஸோ முன்னாடி ஸ்க்ரூ ட்ரைவர் டைட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ட்ரில்லிங் மிஷின் வச்சு தேர் டைட்டிங் இட். ஸோ ஆட்டோமேஷன் இஸ் தேர் எவ்ரிவேர். ஸோ அதனால் ஸோ வேலை போகுமா அப்படின்னா ஸோ ஸ்டே வித் த ட்ரெண்ட், லைக் எப்படி போகுதுன்னு. ஆஸ் ஆஃப் கரண்ட் டுடே வாட் ஐ சி இஸ் இட்ஸ் மோர் லைக் அ சர்ச் இன்ஜின் மாதிரி இருக்குது. அண்ட் தென் more of an automation job, like initial level of human interaction இருக்கக்கூடிய லைக் BPO or அந்த மாதிரியான இனிஷியல் ஒர்க்குக்கெலாம் இட் கேன் பி அ த்ரெட். பட் ஐ டோன்ட் சி எனி த்ரெட் ஃபார் எனி ஸ்கில்டு செட் ஆஃப் ஒர்க்ஸ்க்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபோர்காஸ்ட்டாக தெரியல. தட்ஸ் ஜஸ்ட் மை ஓன் ஒப்பீனியன். பட் ஆஸ் எவ்ரி ஒன் ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ஸோ தட் ஏன்னா நிறைய பேர் வந்து BPOவில் இருக்கிறவங்களும் வந்து அன்ஹாப்பியாக லைக் நான் BPOவில் இருக்கேன், தினமும் கால் பண்ணுறேன், இதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பேசுகிறாங்க. ஆர் ஈவன் ஆப்ரேஷன்ஸில் இருக்கிறவங்க கூட இட்ஸ் மோர் ஆஃப் அ போரிங் ஒர்க், ரிப்பீட்டட் ஒர்க். ஸோ எவ்வளோ வருஷம் தான் வி கேன் டூ அ சேம் கைண்ட் ஆஃப் ஒர்க், ரைட்? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வென் வி டூ லைக் குவாலிட்டி பேஸ்ட் ஒர்க், ஸோ ஈச் டே வில் பி சேலஞ்சிங், ஆர் ஒர்க் லைஃப் ஆல்சோ வில் பி லைக் மோர் ஹாப்பி. ஸோ அதனால் கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். ஸோ ரொம்ப பேனிக்லாம் ஆகாமல் வர டெக்னாலஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணி நமக்கு சாதகமாக அப்ஸ்கில் பண்ணலான்னு யோசிச்சு இஃப் யூ மூவ் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் இட், சக்ஸஸ் வந்து நம்ம பக்கம் தான் இருக்குது. ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். நான் ஏதாவது கருத்துக்கள் மிஸ் பண்ணியிருந்தாலோ ஏதாவது யூஸ் கேஸ் மிஸ் பண்ணியிருந்தாலோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.